வீடியோல நம்ம டாக்டர் ரெட்டி நிறுவனத்தை டீடைல்டா வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ ஏ டு Z அனாலிசிஸ் தான் இந்த டாக்டர் ரெட்டி வந்து பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்டா இந்த கம்பெனி வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க அண்ட் தென் எதுக்காக வந்து ஆரம்பிச்சாங்க, என்ன நோட்ல வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். 1984ல கல்லம் அஞ்சி ரெட்டின்றவங்க தான் இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1984ல ஆந்திர பிரதேசல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கம்பெனியை. ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கம்பெனியோட நோட் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இங்க அஃபோர்டபுளான மெடிசன்ஸ் வந்து எல்லார்கிட்டையும் போய் சேரணும். ஸோ அப்படின்றத இந்த கம்பெனியோட கான்செப்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கம்பெனியோட மிஷனே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா மேக் குவாலிட்டி மெடிசன்ஸ் அஃபோர்டபுள் டு ஆல் அப்படின்றத இந்த கம்பெனியோட மிஷனா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த ஒரு மிஷன் நோட்ல தான் 1984ல டாக்டர் கல்லம் அஞ்சி ரெட்டி வந்து டாக்டர் ரெட்டி நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க 1984ல. ஸோ இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்மாலான ஒரு ஏபிஐ மேனுஃபேக்சரர் தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த சயின்ஸ் அண்ட் தென் அந்த கெமிக்கல்ல இருக்க அந்த பிளண்டை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி இங்க ரா கெமிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹெல்த் கேர்ல என்ன மாதிரி யூஸ் பண்ண முடியுமோ அதை வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா ஹெல்த் கேர்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சசபிள் ஆயிட்டு வராங்க. 1990ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பிராண்டுக்கு இவங்க இன்கிரீடியன்ஸ் வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி இன்கிரீடியன்ஸ் வந்து ரெகுலேட்டட் மார்க்கெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஸோ இப்போ நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல அவங்க பண்ணதை அப்படியே ஒரு சம்மரி மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நீங்க 1980s to 1990ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏபிஐ வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிரான்சிஷன் ஆகி பிராண்டடான ஃபார்முலேஷன்ஸ் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு யூஎஸ் மார்க்கெட்லயும் யூரோப் மார்க்கெட்லயும் என்ட்ராக ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே 1980ல இருந்து 1990க்குள்ள நடந்த விஷயமா வந்து இருக்கு. 1999ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கன் ரெமிடிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து அக்விசிஷன் வந்து பண்ணாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய மூவா அந்த டைம்ல வந்து இருந்தது. ஸோ இந்த ஒரு கம்பெனி அவங்க அக்விசிஷன் பண்ணதுனால இவங்க மேஜரான டொமஸ்டிக் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா உருவாகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்லைனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட அக்விசிஷன் வந்து இருந்தது. 2000ல இருந்து 2010 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஜெனரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ ஜெனரிக் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆனாங்க. அண்ட் தென் ஏபிஐல நல்லாவே வந்து இருந்தாங்க. பயோசிமிலர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து போயிட்டு இருந்தாங்க. R&Dலயுமே அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் மேனுஃபேக்சரிங்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ ஏர்லி 2000s ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி எக்ஸ்பென்ஷன் பிளான்ல தான் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்தாங்க. சோ இப்போ ரீசெண்டா இந்த 2022 24ல பார்த்தோம் அப்படின்னா இங்க யூஎஸ் மார்க்கெட்ல அதிகமான ட்ரக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க தயாரிச்சு விற்க ஆரம்பிச்சாங்க. அதுல மெயினா 2 ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இந்த கம்பெனி கிட்ட. ஒன்னு வந்து லெனாலமைட் அப்படின்றத சொல்லுவாங்க. இது வந்து 2022 வந்து லான்ச் பண்ணாங்க. இது இந்த ரெவல்மெண்ட் ட்ரக்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த பிளட் கேன்சருக்காக யூஸ் பண்ற ஒரு ட்ரக்கா வந்து இருக்கு. இன்னொரு ட்ரக் வந்து பிமிட்ரெக்ஸ் அப்படின்ற ட்ரக் வந்து பார்த்தா லான்ச் பண்ணாங்க. இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கீ ரெவன்யூ ஜெனரேட்டரா தான் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தா இருக்கு. இந்த 2022 to 2024 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கன்சியூமர் ஹெல்த்ல வந்து பார்த்தா ஃபோக்கஸ் பண்ற விதத்துல ஆலியான் குளோபல் நிக்கோட்டின் அப்படின்ற கம்பெனி வந்து அக்விசிஷன் வந்து பண்ணாங்க. சோ இந்த கம்பெனி மூலமா நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா என்டர் ஆக ஆரம்பிச்சாங்க. என்ஆர்டி அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. சோ இது மூலமா இவங்க கன்சியூமர் ஹெல்த் போர்ட்ஃபோலியோலயுமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. இதுல நம்ம பிராண்டா சொல்லணும் அப்படின்னா நிக்கோட்டனில், நிகாபேட், த்ரீவ் அப்படின்றதான் சொல்லலாம். சோ இது எல்லாமே இந்த கன்சியூமர் ஹெல்த் போர்ட்ஃபோலியோல வந்து வரும். சோ இந்த மாதிரி படிப்படியா வெறும் ஏபிஐல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட லார்ஜரான ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா இவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியோட லீடர்ஷிப் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ இந்த கம்பெனியோட சேர்மன் வந்து கல்லம் சதீஷ் ரெட்டி அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. சோ இவர் வந்து இந்த ஃபவுண்டரோட சன் தான் இங்க கல்லம் சதீஷ் ரெட்டின்றவங்க. கோ சேர்மன் அண்ட் எம்டியா வந்து ஜிவி பிரசாத்ன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியோட சிஇஓ வந்து இரேஸ் இஸ்ராயலி அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. சோ இவங்க வந்து இந்த மார்க்கெட்ல வந்து என்ன மாதிரியான ஒரு பிரசன்ஸ் வந்து எடுத்துட்டு போனோம், இந்த கம்பெனியை டைவர்சிஃபிகேஷன் பண்ணோம், அண்ட் இந்த கம்பெனி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா என்ன மாதிரியான அந்த ஆபரேஷன் எஃபிஷியன்சி வந்து வேணும் அப்படின்றதெல்லாம் இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறுப்பு வந்து கொடுத்திருக்காங்க. சோ சிஇஓ வந்து இரேஸ் இஸ்ராயலியா வந்து இருக்காங்க. சேர்மனா இருக்கிறவங்க ஃபவுண்டரோட சன் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. சோ லீடர்ஷிப் நல்லா வந்து போயிட்டு இருக்கு. இன்னமும் ப்ரொஃபஷனலி ரன் மேனேஜ்மெண்டா தான் வந்து இருக்காங்க. சோ எத்திக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த கம்பெனிட்ட கீ ப்ராடக்ட்ஸா வந்து வரும்போது இந்த கம்பெனி ஜெனரிக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க, பயோசிமிலர்ஸ்லயும் இருக்காங்க, ஆன்காலஜிலயும் வந்து இருக்காங்க, அண்ட் தென் கன்சியூமர் ஹெல்த்லயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இங்க ஜெனரிக்ஸ்னு பார்க்கும்போது லெனோலமைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ அது வந்து ஜெனரிக்ல இருக்க ஒரு ட்ரக்கா வந்து இருக்கு. ஆன்காலஜியை பொறுத்தளவுல இங்க பெமிட்ரெக்ஸா இருக்கட்டும், அண்ட் தென் டோரிபாலிமேப் அப்படின்ற ட்ரக்கா வந்து இருக்கும். சோ இது ரெண்டுமே இந்த ஆன்காலஜில உள்ள ட்ரக்கா வந்து இருக்கு. இங்க கன்சியூமர் ஹெல்த் பொறுத்தளவுல அங்க என்ஆர்டின்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அந்த நிக்கோட்டின்லாம் அந்த ப்ராடக்ட்லாம் வந்து இருந்துச்சுல. சோ அது வந்து இங்க கன்சியூமர் ஹெல்த்ல டாமினேட் வந்து பண்ணுது. பயோசிமிலர்ஸை பொறுத்தவரை இங்க ஆன்காலஜியா இருக்கட்டும், அண்ட் ஆட்டோ இம்யூன் சிஸ்டமா இருக்கட்டும், சோ இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ற விதத்துல பயோசிமிலர்ஸ்லயும் உள்ள வந்து இருக்காங்க. சோ இந்த மாதிரி இந்த கம்பெனி கிட்ட எல்லா டைப் ஆஃப் ட்ரக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனில இருக்க பெரிய கிரீன் ஃபிளாக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனில டெப்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. சோ இந்த மாதிரி டெப்ட் கம்மியா உள்ள கம்பெனியா இருக்கிற ரீசனால இந்த கம்பெனி ஒரு ஸ்ட்ராங்கான நோட்டா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி அதிகமா R&Dலயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க. யூஎஸ் மார்க்கெட்லயுமே ஒரு ப்ரூவனான ஒரு டேட்டா வந்து வச்சிருக்காங்க. அங்க சக்சீடா வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்காங்க. சோ இந்த மாதிரி கிரீன் ஃபிளாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ரெட் ஃபிளாக்ஸா நம்ம பார்க்கும்போது இப்ப ரீசெண்டா கூட ஒரு 6% வந்து இந்த கம்பெனி வந்து கிராஷ் ஆச்சு. இங்க FDA வார்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். யூஎஸ் FDA சைட்ல இருந்து வார்னிங்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். சோ இது எல்லாமே ஒரு நியூஸ் வர இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா தான் வந்து இருக்கும். அப்பெல்லாம் இந்த ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இறக்குவாங்க. பட் ஆனா இந்த கம்பெனியோட பிளான்ட் எதனா அடி வாங்குதுன்னும் போது, அதாவது இங்க பிளான்ட்டே வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்றாங்கன்னா தான் பிரச்சனை. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ப்ராடக்ட் ரீகாலோ இல்ல அப்படின்னா இங்க அப்சர்வேஷன்ஸ் வரதோ வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா வந்து இருக்காது. திரும்ப அதை வந்து பாத்தீங்கன்னா ரெக்டிஃபை வந்து பண்ணிடுவாங்க. பட் ஆனா ஒரிஜினலா இருக்க பிரஷர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ல பிரைசிங் பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் யூஎஸ்ல வந்து விற்கும் போது அதிகமான பிரைசிங் வந்து விற்பாங்க. மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இந்த கம்பெனி வந்து கிடைக்கும். சோ அதனால அதிகமான ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுவாங்க.
பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்ல காம்படிஷன் வந்து ஹெவி ஆயிடுச்சு. அதனால இவங்களால பிரைஸ் வந்து அதிகமா வச்சு விற்க முடியல. அதனால பிரைசிங் பிரஷர் வந்து கிரியேட் ஆகுது. இது யூஎஸ் மார்க்கெட்ல இருக்கிற விஷயமா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ரெட் ஃபிளாக்ஸா இருக்கே தவிர மத்தபடி எந்த ஒரு ரெட் ஃபிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனில எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல இப்போ வரைக்கும். மேபி இங்க இந்தியன் ஃபார்மா மேல ட்ரம்ப் வந்து டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு அப்படின்னா அது எல்லா ஃபார்மா கம்பெனிஸ்க்குமே பிரஷரா தான் வந்திருக்கும். சேம் டாக்டர் ரெட்டி நிறுவனத்துக்குமே அது வந்து பெரிய பிரஷரா வந்து அமையும். சரி ஓகே, இந்த கம்பெனி இப்போ வந்து எங்கிருந்து மணி அதிகமா மேக் பண்றாங்க அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 81% இவங்களோட டோட்டல் ரெவன்யூ எங்கிருந்து வருது அப்படின்னா குளோபல் ஜெனரிக்ஸ்ல இருந்து தான் மெயினான ரெவன்யூ வந்து வருது. 81% இவங்க 100 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 81 ரூபா இங்க குளோபல் ஜெனரிக்ஸ்ல இருந்து மட்டுமே வந்து வருது. ஸோ இதுக்குள்ளதான் அந்த லெனோலமிட்ன்ற ட்ரக்கா இருக்கட்டும், அந்த ரெவில்மெண்டோட அந்த ட்ரக்கா வந்து இருக்கட்டும், அந்த நிறைய ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளதான் வந்து இருக்கு. இது இந்தியன் மார்க்கெட் இருக்கு, அந்த நார்த் அமெரிக்கன் மார்க்கெட் இருக்கு, ரஷ்யன் மார்க்கெட் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா மார்க்கெட்லயுமே இந்த ப்ராடக்ட் வந்து வித்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது மெயின் ரெவன்யூவா இருக்கு. அடுத்த ரெவன்யூவா இருக்குது பார்மாசூட்டிக்கல் சர்வீசஸ் அண்ட் ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெவன்யூவா இருக்கு. இதுல இருந்து 14% ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இதுல என்ன மாதிரியான சர்வீசஸ் கொடுப்பாங்க அப்படின்னா இங்க ஏபிஐ வந்து தயாரிச்சு கொடுப்பாங்க. ஒரு ஃபார்மா கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி இங்க ஏபிஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சு கொடுப்பாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி சிடிஎம்ஓ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. சிடிஎம்ஓனா என்ன அப்படின்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து தயாரிக்கணும், அதாவது இங்க ஃபார்மா ரிலேட்டடான ப்ராடக்ட் ஒன்று தயாரிக்கணும் அப்படின்னா இந்த கம்பெனிட்டே அதுக்கான ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க அதுக்கான கான்ட்ராக்டா வந்து எடுத்துருவாங்க. ஸோ கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்ட்ஸ் தான் இங்க சிடிஎம்ஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியுமே சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து 14% ஆஃப் த ரெவன்யூ வந்து வருது. பயோசிமிலர்ஸை பொறுத்தளவுல 3% ஆஃப் த ரெவன்யூ வந்து வருது. ப்ரொப்ரையேட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் இங்க கன்சூமர் ஹெல்த் இது வந்து பார்த்தீங்கன்னா 2% ஆஃப் த ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இங்க ப்ரொப்ரையேட்டரி ஹெல்த்தா போகும்போது ஸ்பெஷாலிட்டியான ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா தயாரிச்சு விற்க ட்ரை பண்ணுவாங்க. இனோவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெவன்யூ. அண்ட் நீங்க கன்சூமர் ஹெல்த் வந்து நம்ம டிஸ்கஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த என்ஆர்டி மூலமா அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி கன்சூமர் ஹெல்த்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட் வந்து இருக்கு. ஸோ இதுல இருந்து 2% ஆஃப் த ரெவன்யூ வந்து வருது. ஸோ இப்படிதான் இந்த கம்பெனி வந்து ரெவன்யூ வந்து மேக் பண்றாங்க. இந்த கம்பெனியோட குளோபல் பிரசன்ஸா வந்து பார்க்கும்போது, அதாவது இந்த கம்பெனி வந்து அதிகமா ரெவன்யூ மேக் பண்ற ஏரியா எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நார்த் அமெரிக்கால இருந்து 41% ஆஃப் த ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இவங்க 100 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதுல மேஜரா வர ரெவன்யூ வந்து நார்த் அமெரிக்கால இருந்து தான் வருது. 41 ரூபா நார்த் அமெரிக்கால இருந்து மட்டும் தான் வருது. இந்தியாவை பொறுத்தவரை 22% வந்து வருது. ரஷ்யா, சிஏஎஸ் அண்ட் தென் யூரோப் இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து 29% ஆஃப் த ரெவன்யூ வந்து வருது. 8% ஆஃப் த ரெவன்யூ வந்து இந்த கன்சூமர் ஹெல்த் ப்ராடக்ட் எல்லாம் வந்து இருக்குல்ல, அதுல இருந்து பாத்தீங்கன்னா 8% ஆஃப் த ரெவன்யூ வந்து வருது. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லயும் இந்த கன்சூமர் ஹெல்த் வந்து இருக்கு. பட் மேஜரா இவங்களோட ரெவன்யூ வந்து வருது நார்த் அமெரிக்கால வந்து வருது. அதுக்கடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரஷ்யா, யூரோப்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க 29% ஆஃப் த ரெவன்யூ வந்து வருது. அதுக்கடுத்து தான் இந்தியால இருந்து ரெவன்யூ வந்து மேக் பண்றாங்க. ஸோ குளோபல் பிரசன்ஸ் தான் இந்த கம்பெனிக்கு அதிகமான ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ஃபியூச்சரை பொறுத்தளவுல இவங்க இந்த ரெவில்மெண்ட் ட்ரக் முடிஞ்சதுக்கு அப்புறமா மேஜரா ஃபோக்கஸ் பண்ற ஏரியா வந்து செமிக்ளூடேட் ட்ரக்ஸா தான் வந்து இருக்கு. ஸோ செமிக்ளூடேட்னும் போது இங்க 2 ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினா வந்து டார்கெட் பண்றாங்க. ரெண்டுமே நோவா நார்டிஸ்கோட ப்ராடக்டா தான் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா இருக்குது இந்த ஒசிம்பிக் வந்து இருக்கு. செகண்ட் ப்ராடக்டா இருக்குது வீகோவி வந்து இருக்கு. ஸோ ஒசிம்பிக்கை பொறுத்தளவுல இது டயபெட்டிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. வீகோவியை பொறுத்தளவுல இது வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நோவா நார்டிஸ்க் வந்து இங்க கனடால வந்து அதிகமான பிரைசிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் தான் வந்து தயாரிச்சு விற்கிறதுக்காக இங்க கனடா கவர்மெண்ட் கிட்ட ரெகுலேட்டரி அப்ரூவல் வந்து வாங்க போயிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த கனடா கவர்மெண்ட் சொன்னது வந்து கொஞ்சம் டிலே வந்து பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அடிஷனல் பேப்பர்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ப்ராப்பரா சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்க அப்ரூவல் வந்து ஓகே கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ப்ராடக்ட் லான்ச் எல்லாமே இந்த கம்பெனிக்கு பெரிய பிளஸா தான் வந்து அமையும். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர் ப்ராடக்ட் பைப்லைன்ஸ் வந்து பார்த்தோம்னா சூப்பராகவே இந்த கம்பெனிக்கு வந்து இருக்கு. ஒருவேளை இந்த ஒரு டீலே நல்லா நடந்ததுன்னும் போது இந்த ஷேர் பிரைஸ் வந்து திரும்ப ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இதுல இருந்து மட்டுமே 30 இருந்து $100 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூவா வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கம்பெனி கிட்ட நிறைய பிளஸான ப்ராடக்ட் பைப்லைன்ஸ் வந்து பார்த்தா இருந்துகிட்டே இருக்கு. நிறைய யூஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லா சைட்ல பார்த்தாலுமே ஒரு பெரிய கம்பெனி தான். இங்க டாப் 5 பிளேயர்ஸ் உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. வேல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்பவுமே நல்ல கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்டேபிளா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இது வரைக்கும் ஓவர் பிரைஸ்டா ஆன மாதிரி தெரியல. லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பார்க்கும்போது ஓவர் பிரைஸ்டா ஆன மாதிரி தெரியல. ஸோ இந்த கம்பெனி வேல்யூஷன்ஸ்ல இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கும். வேல்யூஷன் ஜஸ்ட் மிஸ் ஆச்சு அப்படின்னும் போது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு வேல்யூஷன் சூப்பராகவே வந்து இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் அனாலிசிஸ் தான் வந்து இருக்கு. அடுத்த அனாலிசிஸ் சந்திப்போம். பாய்.